ஹாய் கைஸ் அண்ட் ரக்ஷனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி ஆஃப் டீ பார்க்க போறோம். டீன்னு சொன்னோடனே உங்க எல்லார் ஃபேஸ்லயும் ஒரு ஸ்மைல் வந்திருக்குமே. டீ எல்லாரோட டெய்லி லைஃப்ல ஒரு பார்ட்டாவே ஆயிடுச்சு. ஆனா அந்த டீயோட ஹிஸ்டரி தெரியுமா? எத்தனை பேர் அதோட ஹிஸ்டரி தெரிஞ்சுட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த ஹிஸ்டரியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க இருந்து வந்துச்சு, யார் இன்வென்ட் பண்ணா, அதெல்லாம். ஓகே, டீயை யாரு கண்டுபிடிச்சதுன்னா சைனீஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. சைனீஸ் எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியால 19th செஞ்சுரியில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டீயை இன்னைக்கு நம்ம டீ அடிக்ட்னு எவ்வளவு பேர் இருக்கோம். டீ காலையில குடிக்காம வேலையே ஓடாதுப்பா, டீ குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும், இல்லைன்னா மோஷனே போகாது அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல டீ இந்தியன்ஸால அக்செப்டே பண்ணிக்கலன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, ஸ்டார்டிங்ல டீ வாஸ் நாட் அக்செப்டட் பை இந்தியன்ஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் பட்ட பாடு இருக்கு. டீயை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஃப்ரீ கேம்பெயின் வச்சாங்க. தென் டீ பிரேக்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டீயை ஃப்ரீ சாம்பிள் அங்கங்க கொடுத்தாங்க. எம்ப்ளாயீஸ்க்கும் டீ பிரேக்ல டீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஃப்ரீயா. நிறைய பண்ணி பார்த்துட்டாங்க. லாஸ்ட் வரை அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் அந்த பழக்கம் வந்திருக்கு. நம்ம டெய்லி காலைல குடிக்கவும் ரொம்ப வருஷமா இருக்க ஹேபிட்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் இல்லை, ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள பழக ஆரம்பிச்சது தான் இது. தென் சைனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல. அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 2700 பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட். அப்போ ஷென் நங் அப்படின்னு ஒரு சைனீஸ் எம்பரர் ஒரு டிராவல் போயிருக்காரு. ஒரு ட்ரிப் மாதிரி போய் ஃபாரஸ்ட்ல ஸ்டே பண்ணிருக்காரு. அப்ப ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. சைனீஸ்க்கு ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி குடிக்கிற மெத்தட் இருக்கு ரொம்ப இயர்ஸாவே. அப்போ எம்பரர் எல்லா பீப்புளுக்கும் ஆர்டர் போட்டிருந்தாரு. எல்லாரும் ஹாட் வாட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும், இல்லைன்னா கோல்டு ஃப்ளூ ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாரும் ஹாட் வாட்டர் தான் பாயில் பண்ணி குடிப்பாங்க. அப்போ ஃபாரஸ்ட்ல அவங்க ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு லீஃப் அதை ஆக்சிடென்டலா பாயில் பண்ணிட்டு இருக்க அந்த வெசல்ல விழுது. அதை அவர் குடிச்சு பாக்குறப்பதான் டேஸ்ட் பண்றாரு. இவ்வளோ டேஸ்ட் இதுவரை நான் குடிச்சதே இல்லை, இது எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பீப்புளுக்கும் அவர் சஜஸ்ட் பண்றாரு. இப்படி வந்ததுதான் அந்த டீ. இப்ப என்ன சொல்றீங்க, பிரிட்டிஷ் தானே திணிச்சாங்க, அந்த டீ நல்லது இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃப்ரெஷ்ஷா டீ லீவ்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண டீ ஹெர்பல் வேல்யூஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப ஆட் பண்ற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால டீயோக்கு நெகட்டிவ் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு. ஓகே, அதுல நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னால, அது என்னன்னா டீல டேனின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்னா அது உங்க டீத்தை எல்லோ ஆக்க சான்ஸ் இருக்கு. தென் இந்த டேனின் என்ன பண்ணும்னா உங்க பாடியில அயன் அப்சர்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு அனிமியா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. டீ டைஜஸ்ட் ஆக நிறைய டைம் எடுக்கும். ஸோ 1 or 2 cup இஸ் இனஃப். டேக்கிங் மோர் குவான்டிட்டி வில் காஸ் சீரியஸ் இஷ்யூஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டீயை கண்டுபிடிச்சது சைனாவா இருந்தாலும் சைனா கண்டுபிடிச்சது பிளாக் டீ தான். டீல மில்க ஆட் பண்ணி குடிக்கலாம், தென் ஜிஞ்சர், கார்டமம் இது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சது நம்ம இந்தியன் தான். ஓகே, இன்னைக்கு டீயோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. டீ குடிங்க தப்பு இல்லை, பட் கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோங்க. டீ அடிக்ட்னு சொல்ற அளவு இது ஒன்றும் நிறைய இயர்ஸா பழக்கத்துல இருந்தது இல்லை. பிரிட்டிஷ் நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம் தான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.